ரைட், ஸ்லேட்டில் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம்மில் இருக்கிற வெப் டிசைன்ற மொடியூல்ட ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. இதில் நிறைய பேர் ஐடி ஃபீல்டுக்கு புதுசுன்றதால சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதோட எக்ஸாக்ட் மீனிங் வந்து அது இதைத்தான் செல்ல வருதுன்னு உங்களுக்கு விளங்காது. அப்போ இந்த வீடியோ சீரீஸில் நான் அதில் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். அதோட இந்த வீடியோ பார்க்குறதோட நீங்கள் அவங்களோட லெக்சர் ஸ்லைடையும் ரெஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் மைண்டோடு கிடச்சிடும். ரைட், ஏன்னா மெயின் டாக்கெட் என்னன்னு சொன்னால் உங்களோட லெப் ஷீட், டுட்டோரியல்ஸ், பாஸ் பேப்பர் இது மூணையும் கிளியர் பண்ணணுன்றது. அப்போ நான் அந்த வீடியோஸில் பேசுகிறது விளங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தியரி பார்ட்டில் எந்த டவுட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கணும். அப்போ இனி வரப்போகிற 2-3 வீடியோஸில் நாங்கள் கொஞ்சம் தியரியை பார்ப்போம். அடுத்தடுத்து வர 2-3 ஸ்லைட் வந்து இந்த மொடியூலை பற்றின ஸ்லைட், ஜிபிஏ, இதுக்கு எத்தனை க்ரெடிட், அதுகள் தான் வந்திக்கிறேன். நாங்கள் டிரெக்டாக டாபிக்குள்ளுக்கே போவோம். இந்த மொடியூலோட ஃபைனல் அவுட்புட்டாக என்ன வைக்கணும்னு சொன்னால் உங்களால் ஒரு வெப்சைட் செய்யலுமா வைக்கணும். சரி, உங்களால் ஒரு வெப்சைட் செய்யலுமா வைக்கணும். நாங்கள் செய்வோம். நாங்கள் சேர்ந்து ஒரு வெப்சைட்டையும் செய்வோம். ஒரு வெப்சைட் செய்கிறது தேவையானதுகள் தான் இந்த HTMLன்றது, CSSன்றது, ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது. ரைட், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இதை விட கொஞ்சம் பேசிக் தியரிஸை பார்ப்போம். அடுத்து வந்து இங்கே சொல்லிக்கிறேன் என்னென்னா, ஃபைனல் எக்ஸாமுக்கு 60 மார்க்ஸாம், மிச்சம் 40% வந்து கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட்டுக்கு வருமா. சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட், என்னோடய ஃபஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு வெப் டிசைன். அடுத்தது இதுக்கு வர சப் டாபிக்ஸ் என்னவா, HTML அண்ட் www ஹிஸ்ட்ரியை சொல்லட்டாம், வெப் ப்ரௌசரை பற்றி சொல்லட்டாம், வெப் ஹோஸ்டிங். ரைட், இதெல்லாம் நாங்கள் ஒன்றா பார்ப்போம். ரைட், இன்டர்நெட் இஸ் www. இந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான வேர்ட், இன்டர்நெட்னு சொல்கிறேன். சரி, நான் இப்போ இந்த வீடியோ நீங்கள் எதில் பார்க்கணுன்னு கேட்டால் கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க யூடியூப்லேருந்து, கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க இன்டர்நெட்லேருந்து. அப்போ இன்டர்நெட்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான உண்டு. ஆனால் இன்டர்நெட்னா என்னன்னு கேட்டால் சரியாக சொல்லிக்கொள்ளையலாமே இருக்குது. சரியா? இன்டர்நெட்டுன்னு சொல்கிற என்னன்னு சொன்னால் இன்டர் நெட்ஒர்க்கை தான் நாங்கள் இன்டர்நெட்டுன்னு ஷோர்ட்டாக சொல்கிறேன். இன்டர்நெட்ஒர்க்னா என்னன்னு தெரியணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இன்டர்ண்டா என்ன, நெட்ஒர்க்னா என்னன்னு தெரியணும். ரைட், ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இன்டர்னா என்னென்னு பார்த்துட்டு வரோம். சரியா? 2 பேங்க் எடுப்போம். சரியா? 2 பேங்க்குக்கு இடையில, சரியா, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நீங்கள் கேஷை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சரியா? ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு உங்களோட மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிற, இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற. ஏன் அப்படி சொல்கிற, 2 பேங்க்குக்கு இடையில நடக்கிறதால அது வந்து இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? இப்போ பார்ப்போம், ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய்த்து வரேன்னு சொன்னால் அது ஃப்ளைட்டு நீங்கள் என்ன சொல்கிற, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். சரியா? அப்போ இன்டர்னா என்னண்டா, 2 விஷயத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் நாங்கள் இன்டர்ன்ற. சரியா? 2 விஷயத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் நாங்கள் இன்டர்ன்னு சொல்கிறேன். ரைட், இன்டர்னா என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நெட்ஒர்க்னா என்னென்னு பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2 பேர் எடுப்போம். அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளணும். 2 பேரும் கிட்ட இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த திங்ஸை வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ இங்கே 2 பேர் இருக்கிறதால ஒருத்தருக்கொத்தர் அவங்களோட லொக்கேஷனை மாற்றிக்கொள்ளாமல் அவனோட திங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள இயலும். பட் இன்கேஸ் இங்கே 2 பேருக்கு பதிலாக நிறைய பேர் இருக்கிறதா வைப்போம். இப்போ இவங்களில் யாரும் அவனோட லொக்கேஷனை மாற்றிக்கொள்ளாமல் எப்படி ஷேர் பண்ணிக்கொள்கிறேன், நீங்கள் இவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்? சிம்பிள் தான். எல்லோரும் ஒரு ரிங் ஷேப்பில் வச்சேன்னு சொன்னால் எல்லோரும் ஒரு ஃபார்முலுக்கு வருவாங்க, ஒரு கனெக்ஷனுக்கு வருவாங்க. அப்போ ஒருத்தருக்கு அவனோட லொக்கேஷனை மாற்றிக்கொள்ளாமலே அந்த திங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள இயலும். இங்கே நிற்கிற ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் பதிலாக நாங்கள் ஒவ்வொரு கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு வருவோம். இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிக்கும். அப்போ இன்கேஸ் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த கனெக்ஷன் வழியாக அவங்களோட டேட்டாவை அழகாக ஷேர் பண்ணிக்கொள்ள இயலும். இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு பார்த்த எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் பேரிக்கு தானே, ஒவ்வொரு நேம் இருக்கும். அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸுக்கு நேம் இல்லை, யூனிக் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் ஐபி அட்ரஸ். இப்படி டிவைசஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிறத நாங்கள் சொல்கிற நெட்ஒர்க்குண்டு. இங்கே நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரிங் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணதுக்கு தான் சொல்கிற ரிங் டாப்பாலஜிண்டு. ஆனால் கரண்ட்டாக இதை யூஸ் பண்ணுறல. இப்போ இருக்கிற மாடர்ன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், இதில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை எடுத்து நடுவில் வச்சு மற்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட இன்டர் கனெக்ட் பண்ணுறேன்.
அப்படி இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டிவைஸை நாங்கள் சொல்கிறோம் நெட்வொர்க் டிவைஸ்னு சொல்லி. அப்போ நடுவில் வச்சுறது உண்மையாக ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, அது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அது வந்து சுவிட்ச், ரவுட்டர் அது மாதிரியான ஒரு நெட்வொர்க் டிவைஸாக தான் இருக்கும். இதைத்தான் நாங்கள் மாடர்ன் லோக்கல் நெட்வொர்க்னு சொல்கிறோம். இது மாதிரியான சிஸ்டத்தை நீங்கள் ஆஃபீஸ், யூனிவர்சிட்டிஸ், ஆர்கனைசேஷன் அது மாதிரியான இடங்களில் பார்த்துக்கொள்ள இயலும். இது மாதிரியான லோக்கல் நெட்வொர்க் உலகத்தில் நிறைய இடத்துல இருக்கும். அண்ட் இதே மேனரில் அந்த லோக்கல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஒன்றோடு கனெக்ட் பண்ணுறத தான் நாங்கள் சொல்கிற இன்டர்நெட்டுன்னு. இப்படி நிறைய கம்ப்யூட்டர் ஒன்றா சேர்ந்ததை நாங்கள் இன்டர்நெட்டுன்னு சொல்கிற மாதிரி நிறைய வெப்சைட் ஒன்றா சேர்ந்ததை நாங்கள் சொல்கிற வேர்ல்டு வைட் வெப்புண்டு. இன்னும் கிளியராக சொல்லணும்னு சொன்னால் இந்த வேர்ல்டு வைட் வெப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி. லைப்ரரியில் எப்படி புக்ஸ் இருக்குமோ அது மாதிரி வேர்ல்டு வைட் வெப்புக்கு தான் இந்த வெப்சைட் எல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணணும்னு சொன்னால் ப்ரௌசரில் போய்ட்டு எனக்கு இந்த வெப்சைட் வேணும்னு கேட்டால் ப்ரௌசர் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த வேர்ல்டு வைட் வெப் தான் போய்த்து கேட்கும். இந்த யூசர் இந்த வெப்சைட்டை கேட்குறேன்னு இந்த வேர்ல்டு வைட் வெப் தான் கேட்கும். அடுத்தது இந்த டேட்டாவெல்லாம் ஃபைபர் ஆப்டிக் வழியாக இல்லாட்டி இந்த வயர்லெஸில் எங்களை வந்து சேரும். இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறேன்டா ஐஎஸ்பின்னா என்னென்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அது யாருன்னு சொன்னால் இந்த டயலாக், மொபிட்டல் மாதிரியான ஆட்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லி. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் ஐஎஸ்பி மூலமாக ஃபிசிக்கலாக எங்களுக்கு டேட்டாவாக வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் டேட்டான்னு எடுத்துக்கொண்டால் ஒன்று ஹார்ட்வேர் ஆகிக்கிற, அடுத்து வந்து சாஃப்ட்வேர் ஆகிக்கிற. ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் மூலமாக இப்போ எப்படி டேட்டா வரேன்னு நாங்கள் பார்த்தேன். அப்போ சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன? இப்போ அதை பார்ப்போம். சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் ப்ரோட்டோகால்ஸ். நெட்வொர்க்கிங்கில் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்கிறது முக்கியமானது உண்டு. ஃபிசிக்கலாக நாங்கள் 2 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணாலும் அது வழியாக டேட்டா எப்படி போகணும்னு தீர்மானிச்சது யாருன்னு சொன்னால் இந்த ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, அது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ். எதுக்கான்னு சொன்னால் அந்த டேட்டாவோ அந்த சர்டன் ப்ரொசீஜரோ எப்படி நடக்கணும்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த ப்ரோட்டோகால்னு சொல்கிறது. இந்த ப்ரோட்டோகால்ஸில் ஆக முக்கியமான ப்ரோட்டோகால் என்னென்னு சொன்னால் ஒன்று டிசிபி அண்ட் ஐபி. டிசிபின்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இதே ப்ரோட்டோகால் தான் நாங்கள் அனுப்புகிற டேட்டாவெல்லாம் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு கொண்டு போய்த்து சேர்க்கும். இது என்ன செய்யும்டா, எங்களோட டேட்டாவை அப்படியே கொண்டு போகாமல் இதை பார்ட்ஸாக பிரிச்சுக்கொள்ளும். சரியாக சொல்லணும்டா சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரிச்சுக்கொள்ளும். இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் மல்டிபிள் பாத் வழியாக அந்த எண்டுக்கு வந்து சேரும். அங்கே வந்து அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் எகைன் உண்டா சேர்ந்துடும். அண்ட் எங்கிருந்து எங்கே போகணும்னு சூஸ் பண்ணுறது இந்த ஐபி அட்ரஸ். ரைட். ப்ரோட்டோகால்ஸில் டிசிபி ஐபின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ப்ரோட்டோகால். இதை தவிர வேறு நிறைய ப்ரோட்டோகால் சீக்கிறேன், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்டர்நெட் விஸ் வேர்ல்டு வைட் வெப். இப்போ எங்களுக்கு இன்டர்நெட்னா என்னென்னு தெரியும், வேர்ல்டு வைட் வெப்ண்டா என்னென்னு தெரியும். நிறைய பேர் இது ரெண்டையும் மாற்றி விளங்கிட்டு இருக்கிறோம், சரிதானே? ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் வேறுன்னு சொல்லி. ரைட். அடுத்தது இதை பற்றின ஹிஸ்ட்ரி அது இதுகள் தான் நிற்கிறேன். நான் மிச்சம் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நோண்டல, மெயின் பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் லெப்சி டியூட்டோரியல்ஸ்னு போவோம். ரைட். HTML இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் SGML. நிறைய பேருக்கு இந்த HTML, CSS, JavaScript அப்படின்றதெல்லாம் என்னன்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இல்லாமல் இருக்கும். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த HTMLனா என்ன, CSSனா என்ன, JavaScriptனா என்னென்னு பார்த்துட்டு வருவோம். அதோட இந்த லெக்சர் ஸ்லைடையும் பார்ப்போம். ரைட். நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம்னு நினச்சிக்கொள்ளும். சரியா? வீடு கட்டும் போது நாங்கள் என்ன செய்கிற, இங்கே தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரூம் வரணும், இங்கே செகண்ட் ரூம் வரணும், இங்கே ஹால் வரணும், இங்கே கிச்சன் வரணும், இங்கே வந்து வாஷ்ரூம் வரணும். இப்படி ஒரு பிளான் ஒன்று பண்ணுறேன். இந்த HTMLன்னு சொல்கிறால் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் இந்த வீட்டு பிளான் மாதிரி. இங்கே தான் உங்களோட ரூம் வரணும், இங்கே தான் கிச்சன் வரணும் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்களோட இமேஜ் இங்கே தான் வரணும், உங்களோட டெக்ஸ்ட் வந்து இங்கே தான் வரணும்னு நீங்கள் இந்த HTML மூலமாக தான் செல்ல போகிறேன். ரைட். அப்போ நீங்கள் ஊட கட்டிட்டு என்ன செய்வீங்க, ஊட்டை வந்து அழகுபடுத்துகிற. எப்படி அழகுபடுத்துகிற, பெயிண்ட் அடிச்சுற, அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்கிற. அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டை அழகுபடுத்தணும்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணணும் யாரை, CSS. சரியா? நீங்கள் உங்களோட வெப்சைட்டை பேசிக் பிளான் வந்து HTML-ஆலே, உங்களோட வெப்சைட்டை அழகுபடுத்துறது வந்து CSS-ஆலே. அப்போ நீங்கள் யோசிச்சாலும் அப்போ எதுக்கு JS யூஸ் பண்ணுறேன், JavaScript எதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீட்டை கட்டிட்டு உங்களோட வீட்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் பற்றணும், மற்ற டோரை லாக் பண்ணணுன்னு சொன்னால் டோர் வந்து லாக் ஆகணும். அப்படி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதே போல் உங்களோட வெப்சைட்டுக்குண்டு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாள் யார், இந்த JSன்றால்.
ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றால். இதை இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வெப்சைட்டு போவோம். சரியா, வெப்சைட்டு போய்த்து HTML எது CSS எதுன்னு பார்த்துட்டு வருவோம். இதுக்கு போவோம். ரைட், கோர்ஸ் வெப்பிக்கு. சரியா, இந்த கோர்ஸ் வெப்புக்கு போவோம். இந்த கோர்ஸ் வெப்னு சொல்கிற அவங்களோட LMS மாதிரி அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாம் எங்கே போடுறோம் அது மாதிரி நான் ஸ்லிட் எங்களோட ரிசோர்ஸஸ் வந்து இதில் தான் இருக்கிறேன். அப்போ நாங்கள் இதில் என்ன செய்வோம்னு சொன்னால், CSS இல்லாமல் HTML மட்டும் இருந்தால் இந்த வெப்சைட் எப்படி இருக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இது பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ ரைட் இந்த இமேஜ் எல்லாம் மாறுது பார்த்தீங்களா. ரைட், இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுவோம். சரி, ரைட் கிளிக் பண்ணால் இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் போகலாம். ரைட், இது போப்போ உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். இதில் நாங்கள் பொதுவாக லிங்க்ஸ் எல்லாம் எங்கே கொடுக்குறோன்னா ஹெட் டெக் உள்ளுக்கு நாங்கள் இந்த டெக்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதில் வந்து ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்கிறது தான் என்ன, ஸ்டைல் ஷீட்னு சொல்கிறது தான் அந்த CSS. அந்த ஸ்டைல் ஷீட்டுன்ற ஃபைல் உள்ளுக்கு தான் CSS சீக்கிரம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணிக்கிறோம் தானே, அந்த ஸ்டைல் ஷீட்டை இல்லாமாக்கிடுவோம். ரைட், அதை வந்து நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு விளங்கும் CSS இல்லாட்டி ஒரு வெப்சைட் எப்படி ஈக்கும்னு சொல்லி. ரைட், இதில் பேசிக் திங்ஸ் தான் என்னென்ன ஈக்கணுமோ, உங்களோட வெப்சைட்டில் என்னென்ன கண்டென்ட் ஈக்கணுமோ அது மட்டும்தான் உங்களோட வெப்சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாவோ அழகாவோ இல்லை. ரைட், அப்போ உங்களோட வெப்சைட்டை வந்து அழகுபடுத்துகிறது யார், இந்த CSS. நான் நினச்சிறேன் விளங்கிக்கும்னு சொல்லி அடுத்தடுத்த பாட்டில் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றியெல்லாம் பார்ப்போம். ரைட், நாங்கள் அப்படியே இந்த லெக்சர் ஸ்லைடை பார்த்துட்டு வரோம். சரி, இப்போ உங்களுக்கு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னென்னு விளங்கிக்கும். அடுத்த ஸ்லைட் போவோம். என்ன, வேர்ல்டு வைட் வெப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை வீடியோவை பார்த்துட்டு கட்டாயம் உங்களோட லெக்சர் ஸ்லைடையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ரைட், வேர்ல்டு வைட் வெப்புக்கு 3 மெக்கானிசம் மேஜர் 3 மெக்கானிசம் ஒன்று யூனிஃபார்ம் நேமிங், அடுத்து வந்து ப்ரோட்டோகால்ஸ், அடுத்து வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். ரைட், நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். யூனிஃபார்ம் நேமிங்னு சொல்கிறது அட்ரஸ் மாதிரி. ரைட், இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்ன வேர்ல்டு வைட் வெப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு லைப்ரரி மாதிரின்னு சொல்லி. ரைட், அப்போ லைப்ரரியில் புக்ஸ் எப்படி இருக்கும், புக்ஸ் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி புக்குன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கிக்கும். ரைட், ஐடி ரிலேட்டட் புக்ஸ்ன்னு சொன்னால் ஐடிக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கிக்கும். சரியாக சொன்னால் ஒரு அட்ரஸ் ஈக்கும். ரைட், எனக்கு அப்படி சொல்லணுமா, ஒரு அட்ரஸ் ஈக்கும், அதுக்கு இன்னொரு பிளேஸ் ஈக்கும். ரைட், அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்ரஸ் ஈக்கும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் URLன்னு சொல்லி. ரைட், ஸ்பெசிஃபிக்கான ஒரு அட்ரஸ் ஈக்கும், அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் URLன்னு சொல்லி. ரைட், இப்போ அவங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ்னால் தெரியும். நான் இந்த லைப்ரரியோட சம்மந்தப்படுத்தி சொல்கிறேன். ரைட், ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்கிறது லைப்ரரியன் மாதிரி. இப்போ நீங்கள் லைப்ரரிக்கு போய்த்து லைப்ரரியன்ட்ட எனக்கு இந்த புக் வேணும்னு கேட்டால் அவர் தேடி தருவார். ரைட், அதே போல் நீங்கள் ப்ரௌசர்கிட்ட போய்த்து எனக்கு இந்த வெப்சைட் வேணும்னு கேட்டால் ப்ரௌசர் என்ன செய்யும், இந்த ப்ரோட்டோகால் மூலமாக உங்களுக்கு அந்த வெப்சைட்டை தேடி தரும். ரைட், ஹைப்பர் டெக்ஸ்ட்னு என்னென்னு சொன்னால் வெப்சைட்டில் சில வேர்ட்ஸ் ஈக்கும் ப்ளூ கலரில், அது வந்து லிங்க் ஆகிக்கும். ரைட், நீங்கள் அதை வந்து தொட்டிங்கன்னா போதும் இப்படின்றதுக்குள்ளே அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டுரும். ரைட், அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லி. நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ண தேவையில்லை, நீங்கள் அதோட URL அடிக்க தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, அந்த லிங்க்கை தொட்டால் போதும் போய்ட்டுரும். ரைட், அதுக்கு தான் சொல்கிறேன் நாங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லி. இது இன்னும் விளங்குறதுக்கு நாங்கள் ஒரு வெப்சைட்டு போய் பார்ப்போம். ரைட், எதுக்கு போவோம், விக்கிபீடியாவுக்கு போவோம் நாங்கள். ரைட், விக்கிபீடியாவுக்கு போனால் இன்றைக்கு தான் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன். ரைட், இந்த சர்ச் பாரில் காட்டு தானே, இதுக்கு தான் சொல்கிறேன் URLன்னு சொல்லி. இதில் www வேர்ல்டு வைட் வெப். ரைட், இங்கே நிற்கிற வந்து டொமைன் நேம். சரியா, டொமைன், அதோட இந்த HTTP நிற்கிறது தான் ப்ரோட்டோகால். ரைட், இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவோம் அதில். ரைட், இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் சில லைன்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கிற. இந்த ப்ளூ கலர் லைனை தான் நாங்கள் சொல்கிறேன் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லி. உங்களுக்கு விளங்கும், நான் அந்த ப்ளூ கலர் கிட்ட என்னை மவுஸை கொண்டு போகல, கீழே ஒரு பாத் காட்டுது. ரைட், அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்கு போகும் அப்படின்னு காட்டுது. ரைட், அடுத்தடுத்த ஸ்லைடை பார்ப்போமே. URL என்ன, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ரைட், URLில் மேஜராக 3 பார்ட்ஸ் இருக்கிறேன். ரைட், ஒன்று நேமிங் ஸ்கீம், அடுத்தது நேம் ஆஃப் தி மெஷின், அடுத்தது நேம் ஆஃப் தி ரிசோர்ஸ்.
இந்த நேமிங் ஸ்கீம்னு சொல்கிற என்னென்னு சொன்னால் உங்களோட ப்ரோட்டோகால்ட டைப் என்னென்னு பார்க்குறது, ரைட்? இப்போ நான் சொன்ன நிறைய ப்ரோட்டோகால் இருக்கிறேன், ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கிறேன், ரைட்? எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போமே. இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணணும், ரைட்? உங்களுக்கு என்ன செய்யலும்? ஒன்று டெக்ஸ்ட் பண்ணலும், இல்லாட்டி ஆடியோ மெசேஜ் போடலும், இல்லாட்டி இமேஜாக கன்வெர்ட் பண்ணலும், இல்லாட்டி வீடியோவில் அந்த மெசேஜை பாஸ் பண்ணலும். ஒரு மெசேஜை பாஸ் பண்ணால் இவ்வளோ மெத்தட் சீக்கிரம், ரைட்? அதே மாதிரி டேட்டா ஷேராக ஒவ்வொரு ப்ரோட்டோகால் சீக்கிரம், சரிதானே? இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போய் ஒன்று சர்ச் பண்ணக்கோல அது என்ன செய்யும் சொன்னால் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டாக தான் அது வந்து சர்வருக்கு அனுப்பும். சர்வர் என்ன செய்யும் சொன்னால் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸாக உங்களோட ப்ரௌசருக்கு அனுப்பும். ப்ரௌசர் அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் இதை யூடியூப்பில் பார்த்துருக்கிறதால இது வீடியோ தானே, அதால் இதில் ஆர்டிபி ப்ரோட்டோகால் இருக்கிற அப்படி ஒவ்வொரு ஃபைலை பொறுத்து ப்ரோட்டோகால் மாறும். நேம் ஆஃப் தி மெஷின்னு சொல்கிறேன் என்ன சொன்னால் டொமைன். டொமைன்ற இடத்துக்குன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், ரைட்? நீங்கள் இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிற? உங்களோட கான்டாக்ட்டுக்கு போய்த்து அதில் உங்களோட ஃப்ரெண்டை நேமை சர்ச் பண்ணி கால் பண்ணுறேன், ரைட்? ஏன் நீங்கள் அந்த நம்பரை நினைவு வச்சுட்டிக்கிறல? ஏண்டா ஹியூமன்ஸுக்கு அந்த நம்பர் நினைவு வச்சுட்டிக்கிறது வந்து கஷ்டம். ஒரு நம்பர் 2 நம்பர் இருந்தால் ஓகே, ஒரு ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் இருந்தால் ஓகே. நிறைய பேர் இருக்கிறதால எல்லா நம்பரும் நினைவு வச்சுட்டு கேளா. அப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்? அந்த நம்பருக்குரிய ஆள்ட பேரை போடுறேன். அப்போ உங்களுக்கு எப்பயாலும் கால் பண்ணணும்னு சொன்னால் அந்த பேருக்கு கால் பண்ணால் சரி, அந்த பேரில் இருக்கிற நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும், ரைட்? அதே மாதிரி தான் உங்களுக்கு நினைவிக்கும். நான் ஃபஸ்ட்டுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆனதில் சொன்னேன், கம்ப்யூட்டர்ஸ் வெப்சைட் அது மாதிரிகளுக்கு வந்து நேம் இல்லை, ஐபி அட்ரஸ் தான் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ இப்போ வெப்சைட்டுக்கு ஐபி அட்ரஸ் இருந்தால், இப்போ சொல்லுவோமே நீங்கள் யூடியூப்பை சர்ச் பண்ணணும், அப்போ உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் நினைவிருந்தால் தான் சர்ச் பண்ணலும். அப்போ இது வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து கஷ்டம். அப்போ இங்கே தான் டிஎன்எஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வரும். டிஎன்எஸ் என்னென்னா டொமைன் நேம் சர்வர். இந்த டிஎன்எஸ் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த யூனிக் ஐபி அட்ரஸுக்கு யூனிக் நேமை கொடுத்துச்சு, ரைட்? இப்போ 1 2 3ன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் சீக்கிரன்னு சொன்னால் அதுக்கு ஒரு யூனிக் நேம் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லுவோமே கூகுளோட ஐபி அட்ரஸ் வந்து 1 2 3. அப்போ இப்போ நான் சொல்கிறேன் 2 3 4ன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் சீக்கிறேன். அதுக்கு கூகுளோட டொமைன் நேம் எடுக்கலுமான்னு கேட்டால் ஏலாம். ஏண்டா ஒரு நேம் ஒருக்க தான் யூஸ் பண்ணலாம். இங்கே டொமைன் நேம் எல்லாம் யூனிக்கானது. google.comடா உலகத்தில் google.com ஒன்று தான் கேளும், சரியா? வேறு யாருக்கும் அதை வாங்கலாம், ரைட்? யூஆர்எலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரோம். இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரைட், இதில் ஒவ்வொரு டெப்பிக்கு தானே இந்த ஹோம், ப்ரோக்ராம், சப்போர்ட், ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெப்பிக்கு தானே. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நேம் ஆஃப் தி ரிசோர்ஸ்னு சொல்லி, ரைட்? அதுதான் பார்த்து இங்கே சர்ச் பாரில் இருக்கிறது வந்து இதுதான் ஃபுல்லும் யூஆர்எல், ரைட்? அந்த முன்னிக்கிற ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் அதுதான் ப்ரோட்டோகால். // இங்கே அழைக்கிறது வந்து ரிசோர்ஸ் நேம், ரைட்? அதுக்கு டொமைன் நேமும் இருக்கிறது. இந்த பார்த்த சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்டா. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுறேன், ரைட்? ப்ரோக்ராமை கிளிக் பண்ணால் அந்த யூஆர்எல் வந்து மாறிச்சு. அங்கே ஒரு ஸ்லேஷோட இன்னொரு துண்டு வந்துக்கு சப்மெனு 1ன்னு சொல்லி, ரைட்? இப்போ நான் சப்போர்ட்டை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அது இன்னொன்று மாறும். இந்த ஒவ்வொரு டெப்புக்கும் ஒவ்வொரு யூஆர்எல் இருக்கிறேன், ரைட்? இப்போ நான் சப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன், சப்மெனு 12ன்னு மாறிச்சு, ரைட்? ஒவ்வொரு டெப்புக்கும் ஒவ்வொரு பார்த்திக்கிற அந்த ஒவ்வொரு பார்த்தும் யூனிக் யூஆர்எலோட இருக்கும், ரைட்? யூனிக் யூஆர்எல் இருக்கிற அதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்துன்னு சொல்லி, ரைட்? நான் ஒவ்வொரு டெப்பை கிளிக் பண்ணேன், மேலே யூஆர்எல் மாறிட்டேக்கி ஏன்னு சொன்னால் அதில் பார்த்து மாறுறதால அந்த யூஆர்எல் மாறுது, ரைட்? ஸ்லைடை பார்ப்போம். அடுத்து வந்து பேசிக் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர், ரைட்? இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு விளங்கும். ப்ரோட்டோகால் இது, டொமைன் இதுன்னெல்லாம் தெரியும் இப்போ, ரைட்? அடுத்த பேஜ் போம். உங்களுக்கு இதில் பார்க்கலும் இந்த யூஆர்எலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கிறேன். இந்த முன்னுக்கு இருக்கிற ஹெச்டிடிபின்றது வந்து ப்ரோட்டோகால், wwwன்னு சொல்கிறது சப்டொமைன், wwwன்ற என்ன வேர்ல்டு வைட் வெப். அடுத்து கூகுள்னு சொல்கிறது வந்து டொமைன் நேம், .comன்னு சொல்கிறது வந்து டாப் லெவல் டொமைன். இந்த 3 சேர்த்து தான் நாங்கள் ரிசோர்ஸ் நேம்னு சொல்கிறேன், ரைட்? சப்டொமைன், டொமைன் நேம், டாப் லெவல் டொமைன், இது 3 சேர்த்தினா தான் ரிசோர்ஸ் நேம், ரைட்? அதோட ஸ்லாஷுக்கு அங்கே வரது வந்து ஃபைல் பாத், ரைட்? எக்ஸாமுக்கு இதில் கேள்வி வரையிலும் கொஞ்சம் இந்த
யூஆர்எல் வந்து கொஞ்சம் நல்லா என்ன வச்சுக்கோங்க, ரைட். எக்ஸாம்பிள் கேட்கலும் சப்டொமைன் எது, டொமைன் எது, டாப் லெவல் டொமைன் எதுன்னு கேட்டு வரையிலும் இதை வீடியோ பார்க்கறதோட அப்படியே லெக்சர் ஸ்லைடையும் பார்த்துக்கொள்வது நல்லா. ரைட், யூஆர்எல் ஓகே. அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் ப்ரோட்டோகால்ஸை பற்றி ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் ப்ரோட்டோகால், ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்கிற வந்து எஸ்ன்னு சொல்கிற வந்து செக்யூர், ரைட். நான் திருப்பி இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு லெக்சர் ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் விளங்கும். அதால் இந்த வீடியோ பார்க்குறதோட அப்படியே கொஞ்சம் லெக்சர் ஸ்லைடையும் பாருங்க. ரைட், அடுத்ததுக்கு போகும். ரைட், நீங்கள் வெப் ப்ரௌசரில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், அது ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டை சர்வருக்கு கொடுக்கும். சர்வர் என்ன செய்யும்னு சொன்னால் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை தரும். அப்போ அந்த ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை தாரது யாருன்னு சொன்னால் சர்வரில் இருக்கிற சாஃப்ட்வேர், அதுதான் வெப் சர்வர், ரைட். ரைட், அடுத்ததுக்கு போகும். இங்கெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் தியரி பார்ட் தைக்கிறேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறல. என்னென்னு சொன்னால் நீங்களே இந்த லெக்சர் ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ரைட், வெப் பேஜ் ஓகே. வெப்சைட், வெப்சைட்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். வெப் பேஜில் இமேஜ் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அந்த வெப் பேஜெல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்தது தான் வெப்சைட், ரைட். அடுத்தது போகும் வெப் சர்வர். வெப் சர்வர் என்னென்னா சர்வர் இருக்கிறதானே, சர்வர்னு சொல்கிற வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொன்னாலும் இந்த வீடியோ எங்கேருந்து வரேன்னு சொன்னால் இந்த சர்வர்லேருந்து தான் வரேன். அப்போ நீங்கள் அந்த வீடியோ சர்ச் பண்ணக்குள்ள ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் ஒன்று உங்களோட ப்ரௌசர்லேருந்து போகும். ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து அந்த சர்வர்லேருந்து வரும். சர்வர்லேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்புகிற ஆள் தான் இந்த வெப் சர்வர்னு சொல்கிறாள். இது வந்து சர்வரில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். வெப் ப்ரௌசர்னு சொல்கிற ஆள் யாருன்னு சொன்னால் சர்வர்லேருந்து உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை எடுத்தார் ஆள் தான் இந்த வெப் ப்ரௌசர்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் க்ரோம், ஒபேரா மினி, அப்படி நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், ரைட். அடுத்தது HTML, ரைட். HTML நிறைய வெர்ஷன் இருக்கிறேன். அது வந்து இயர்லி அப்டேட் ஆகிட்டே போகிறேன், ரைட். நான் நினச்சிறேன் லாஸ்ட் வெர்ஷன் வந்து 2017 வந்த HTML 5.2ன்னு நினச்சிறேன், ரைட். HTML 5லேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரைட். வெப்சைட் செய்யக்குள்ள பார்ப்போம். நாங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணக்குள்ள இந்த HTML, CSS, JavaScript எல்லாம் கிளியர் ஆகும், ரைட். நான் மிச்சம் தியரி பாட்டாக செய்யலை, மறுவாக சொல்கிறேன். இந்த லெக்சர் ஸ்லைடை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அடுத்து வந்து வெப் ஹோஸ்டிங்னு சொல்கிற யாருன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ சர்வர்னு என்ன தெரியும் தானே, சர்வரில் உங்களுக்கு ஒரு இடத்த எடுத்து தரது தான் இந்த வெப் ஹோஸ்டிங்னு சொல்கிறேன், சரியா. வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்ற யாருன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சர்வரில் ஒரு இடத்த எடுத்து தராது, ரைட். வெப் ஹோஸ்டிங்கில் டைப்ஸ் கொஞ்சம் வைக்கிற இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. VPS, வேர்ட்ப்ரெஸ்லாம் வைக்கிற இந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கோங்க, ரைட். இதில் வந்து வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். பேசிக்காக வந்து நீங்கள் உங்களோட நீட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு உங்களோட ஹோஸ்டிங் டைப்பை பார்த்துக்கொண்டு அதோட கொஞ்சம் செக்யூரிட்டியை பார்த்துக்கொண்டு ஒரு வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடரை சூஸ் பண்ணுறது நல்லது, ரைட். இந்த லெக்சர் சைடில் மோர் டீட்டெயில்ஸ் போட்டிக்கும் எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட். அடுத்தது வந்து வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் தந்திக்கிற ட்ரீம் ஹோஸ்ட், ப்ளூ ஹோஸ்ட்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். நாங்கள் ஒன்று செய்வோம், ஒரு வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் உள்ளுக்கு பைத்து இந்த டொமைன் நேம்டா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுறேன்னு பார்ப்போம், ரைட். ரைட், நாங்கள் போவோம் ஹோஸ்டிங்கருக்கு போவோம், ரைட். ஹோஸ்டிங்கருக்கு பைத்து ரைட். இதுதான் ஹோஸ்டிங்கோட லேண்டிங் பேஜ். லாகின் ஆகும். ரைட், இதுதான் ஹோஸ்டிங், ரைட். இப்போ நாங்கள் இந்த பேஜ் உள்ள கேட்குற நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டொமைன் நேமை வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம், ரைட். அவங்களுக்கு தெரியும் கூகுள்னு சொல்லி ஆல்ரெடி டொமைன் ஒன்று இருக்கிறேன்னு சொல்லி, ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம், ரைட். கூகுள்
ரைட் கூகுள் இருக்கிறேன்னு பார்ப்போம். செக்கிங் ப்ளீஸ் வெயிட். ரைட் google.com இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். நான் சொன்னதானே ஒரு டொமைன் நேமில் ஒரு வெப்சைட் தான் கேளும். ரைட், ஒரு ஐபி அட்ரஸுக்கு ஒரு டொமைன் தான் கேளும். அப்போ நாங்கள் இந்த google.com டொமைன் நேம் எடுக்க பார்த்தா அது என்ன சொல்லுது, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்ட்டு காட்டுது. ரைட் இதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் புதிய நேம் ஒன்று அடிப்போம். ரைட், அடித்தா இந்த டொமைன் நேமை வந்து அடிக்கலும். 1 இயருக்கு $5 வந்து கேட்குது. ரைட், இந்த டொமைன் நேம் வாங்குறதுக்கு 1 இயருக்கு $5 கட்டணும். ரைட், இதுதான் வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்னு சொல்கிறது. இதில் எங்களுக்கு டொமைன் வந்து வாங்கி கொள்ளையிலும். ரைட் லெட்ஸ் ஸ்லைடு போவோம். நினைக்கிறேன்டா வாட் இஸ் எஃப்டிபி. நான் இந்த ஃபைல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த டிசிபி ஐபி எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். அதால் திருப்பி நான் செல்லலை. கொஞ்சம் எல்லோரும் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு லெட்ஸ் ஸ்லைடை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட், இதெல்லாம் தியரி பார்ட் தான். கொஞ்சம் எல்லோரும் பார்த்துக்கோங்க. நான் அந்த லெப் ஷீட்டுக்கு மற்றது டுட்டோரியல்ஸுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சுட்டு போகிறேன். இந்த ஃபைல்ஸ் இல்லா பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு புதிய வீடியோவில் அந்த ஃபைல்ஸ் இல்லா பற்றியெல்லாம் பேசுகிறேன். ரைட், ஓகே, இவ்வளோ தான் தியரி பார்ட். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவை ஒரு ஓவர்வியூ பண்ணுவோம். இதை ஒரு எக்ஸாம்பிளோடையே பார்த்து முடிப்போம். ரைட், எனக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கணும். அப்போ நான் என்ன செய்வேன், கூகுளில் போய்த்து www.youtube.comனு சர்ச் பண்ணால் என்ன ப்ரௌசர் என்ன செய்யும், ஒரு HTTP ரிக்வெஸ்ட் ஒன்றை சர்வருக்கு அனுப்பும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக சர்வருக்கு போகாது. ஏன்னு சொன்னால் நான் சொல்லிக்கிற எதுக்குமே பேர் இல்லை, எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் தான் இருக்கிறேன். இதுக்கு நடுவில் தான் டிஎன்எஸ் சர்வர். இது என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட யூஆர்எலுக்கு ஏற்ற ஐபி அட்ரஸை தரும். இது ஐபி மூலமாக, இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக என்ன செய்யும், அந்த சர்வருக்கு HTTP ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்கும். இந்த HTTP ரிக்வெஸ்ட் அந்த சர்வரை ரீச் ஆனோன்னே அந்த சர்வர் எங்களுக்கு HTTP ரெஸ்பான்ஸ் ஒன்று தரும். அந்த ரெஸ்பான்ஸ் என்ன ஆகிக்கும்னு சொன்னால் ஒரு HTML ஃபைல் ஆகிக்கும். இதே HTML ஃபைலை எங்களோட ப்ரௌசர் என்ன செய்யும்டா கம்பைல் பண்ணி எங்களோட ஸ்க்ரீனில் காட்டும். இதில் வெப்சைட் மட்டும் இல்லாமல் வீடியோ மீக்கிறதால இதில் வந்து RTP என்ற ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணப்படுறேன். ரைட், லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட். இந்த FTP HTTP அடுத்து வந்து அந்த சின்ன சின்ன ஷார்ட் ஃபார்ம் இருக்கிற அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு கொப்பி எடுத்து இல்லாட்டி ஒரு கொப்பியில் பின்னுக்கு சரி அந்த ஷார்ட் ஃபார்ம் எழுதி ஐட ஃபுல் மீனிங் எழுதி வைங்க. என்னென்னு சொன்னால் எக்ஸாம் கிட்ட வாக்கல அது வந்து கொஞ்சம் ஈஸியாகிக்கும். ஏண்டா எக்ஸாமில் அந்த ஷார்ட் ஃபார்மை தந்து இதில் எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு கேட்கலாம். ரைட், இந்த வீடியோவில் லட்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிறேன்னு நினச்சிறேன். என்ன சரி மிஸ் ஆகியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.